நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு வேலை துவக்கியிருக்கோம். வேலைங்கன்னா கொஞ்சம் சில்லற வேலை தான். ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஏரியா பிடிக்கணும், அதுக்காக வந்திருக்கோம். ஒர்க் ஏரியான்னு நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 3 லைன் கல் எழுப்பி ஒரு அரைப்ளேஸ் மாதிரி கட்டி விடணும், அவ்வளோதான் வேலை. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, முதல்ல வானை எடுத்து அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டோம். ஏற்கனவே கம்பி நாட்டி விட்டுருக்காங்க. கம்பி நாட்டி விட்ட இடத்துல அந்த இடத்துல கம்பி குழி சரியான குழி எடுத்து கம்பி மட்டும் நாட்டி விட்டுருந்தாங்க. அதே இடத்துல நம்ம வானை எடுத்து கிளியர் பண்ணி காங்கிரீட்டை போட்டு அதுக்கு மேலே 3 லைன் சிமெண்ட் கட்டை கட்டி திறநிரப்பாக்கிட்டு திருப்பியும் 3 லைன் கல் வைக்கணும், ஹைட் ஆக்கணும். அதுதான் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பொருள் வந்துட்டு இறங்கியாச்சு. மெட்டிலு பொடியெல்லாம் நம்ம தம்பி இறக்கிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு போடணும். அந்த இடத்துல ஒரு லோடு கல் இறக்குனாலும் 10, 6,000, 7,000 வச்சு ஆகும். அதுவும் வேலை கூடுதல். அதனால் இது மேலே லோடு வராத காரணத்தால் இப்படி சிம்பிளாக முடிக்கலாம். சில இப்போ உள்ள நடுத்தர வீட்டுக்காரங்க வேலை பார்க்கல இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளும் அந்த வேலையை அப்படி எவ்வளவு குயிக்காகவும் அதே மாதிரி பலமாகவும் வேலை பார்க்கணும், அதுவும் முக்கியம். இந்த இடத்துல கருங்கல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒன்று இப்போ காங்கிரீட்டு போட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு கட்டை கட்டி எடுக்க போகிறோம். அதாவது ஃபவுண்டேஷன் தான் இப்போ செய்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை போட்டுட்டோம். காங்கிரீட்டு போட்டு தான் உங்களுக்கு இப்போ காட்டி தந்துட்டுருக்கேன். காங்கிரீட்டை போட்டு நம்ம கல் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். எப்போவுமே இந்த கம்பி பார்த்திங்கன்னா மண்ணில் இருந்தால் ரொம்ப இது டேமேஜ் ஆகிரும். அதனால் கம்பி அடிப்பாகவும் வர தோண்டி அந்த கம்பியும் சேர்த்தெல்லாம் வேலையை கொண்டு வர போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கட்டை கட்டும்போது முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிமெண்ட்டு கட்டை நம்ம எப்போவுமே மண் உள்ளே போட போகிறோன்னா அந்த 3 வரையும் தேய்க்கணும். தேய்ச்சி விட்டால் தான் பூசினா தான் அருமையாக இருக்கும். முதல்ல அந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தாலும் அவங்கள சொல்லி புரிய வச்சுருந்தாங்க. புரிய வச்சதுனால பூச விட்டாங்க. திருப்பி வந்து கேட்டாங்க, இது எதுக்காக நம்ம உள்பக்கம் பூச போகிறோம், ஏன் பூசணும்லாம் கேட்டாங்க. நம்மளும் விளக்கமாக சொல்லி கொடுத்தோம். செங்கல்ல இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிமெண்ட்டு கல் மண் போட போகிறோம் உள்ள சும்மா ஒரு கலவை ஒட்டி விடலைன்னா அதோட ஆயுசு ரொம்ப குறவு கண்டிப்பாக. இப்போ நம்ம 2 பக்கம் பூசி விட்டோன்னா சிமெண்ட்டுகளுக்கு ஆயுசு கட்டி. அதனால் அவங்களையும் சொல்லி புரிய வச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தரை மொத்தம் நாங்கள் பூசிட்டோம். இந்த பூசி இருக்க அளவோட மண் நிறக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரைப்ளஸ் கட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றிச்சு கட்டி எழுப்பிட்டோம். இனி மண் போடே தான் வேலை. நாளைக்கு மண்ணெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஐடியாக்களையும் வீட்டுக்காரங்க கேட்டால் அருமையாக இருக்கும். அந்த வேலையும் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க பரவாயில்ல, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை 1-2 விஷயங்கள் கேட்டாங்க. ஆனால் அவங்க ஐடியாவும் சொன்னாங்க. அதன்படி தான் அந்த வேலை அப்படியே போகுது. ஏன்னா இப்போ எல்லாமே வேலை குயிக்காக முடிவும் வேணும், அதே மாதிரி பலவும் தரமாகவும் இருக்கணும். இந்த ஒரு மைண்டில் தான் எல்லோரும் வேலை சைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலையும் சிறப்பாக தரமாக அருமையாக செய்து முடிச்சிட்டோம். நாளைக்கு மண் போட்டு நிறுத்தின பிறகு அடுத்த வீடியோ வரும்.